ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். ரெகுலர் சன்னா மசாலா தான் எப்பவும் பண்ணுறீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டான்னு இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகுற மாதிரி ரிச்சான டேஸ்ட்டில் சன்னா பொட்டேட்டோ மசாலா பண்ணலாம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன். இதை மினிமம் 8 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வந்து சாஃப்டாக வரும். இப்போ இந்த ஊற வச்ச சன்னாவை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கோட தோலை ரிமூவ் பண்ணி 2 பீஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. பொட்டேட்டோவும் சன்னாவோட குக் பண்ணினீங்கன்னா டைம் வந்து சேவ் ஆகும். இப்போது இதில் இந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதோட 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி 3 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். சன்னா ஸ்டாக்குக்கு ஏற்ற மாதிரி விசில் தேவைப்படலாம். சில பேருக்கு 4 இல்லை 5 விசில் கூட தேவைப்படலாம். குக் ஆனதை செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இன்னும் ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்போது 3 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நேச்சுரலாக குறைஞ்சதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. அதை முதல்ல வெளியே எடுத்துக்கலாம். தண்ணியில் ரொம்ப நேரம் விட்டுருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உடஞ்சி போயிடும். அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்போது சன்னா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு சன்னாவை எடுத்து ஃபிங்கரில் ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக மேஷ் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகுது. இப்போ இதையும் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான பேஸ் ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கிறேன். அதோட சின்னதாக பட்டை, அதோட 2 ஏலக்காய், அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது இதில் சேர்த்துக்கிறேன். இதை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கணும். கலர் கொஞ்சம் மாதிரி சாஃப்டானால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கினது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை 1 நிமிஷம் போல் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது 1 கப்பு துருவி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேன். அதோட 6 இல்லைனா 7 முந்திரி பருப்பு இதில் சேர்க்குறேன். தேங்காயும் முந்திரியும் சேர்க்குறதுனால கிரேவி ரொம்ப ரிச்சாக வரும். க்ரீம் யூஸ் பண்ண தேவையே இல்லை. நேச்சுரலாகவே நமக்கு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இப்போ இதை 2-3 நிமிஷம் வதக்குங்க. அவ்வளோதான், இது வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்போ தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சா தான் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். இல்லைனா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்துட்டு கிடைக்காது. இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்குது. பேஸ்ட்டில் பெரிய பெரிய பீசஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா வந்துட்டு ஸ்மூத்தாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் சின்ன பட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 மராட்டி மொக்கு சேர்க்குறேன். அடுத்து 2 ஏலக்காய், அடுத்து ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை 30 செகண்டுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து ஆயிலில் நல்லா இறங்கணும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் பொறுமையாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் கிரேவி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாறிடுச்சு. இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போது மசாலா பவுடர் சேர்க்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள்,
அடுத்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து வதக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா விட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் அடி பிடிக்காமல் இருக்க அடிக்கடி கலந்துகிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வரும். அதே மாதிரி 2 நிமிஷம் குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கலர் லைட்டாக மாறி வந்திருக்கு. இப்போது குக் பண்ணி வச்சுருக்க சன்னாவை அது வேக வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்க்குறேன். இந்த தண்ணியில் ஃப்ளேவர் இருக்கும், அதனால் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தின்னாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணுற தண்ணியே போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு கையால் இப்படி லைட்டாக மேஷ் பண்ணி சேர்க்குறேன். ஃபுல்லாக மேஷ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பீசஸ் இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கொண்டைக்கடலையில் உப்பு சேர்த்துருப்போம், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். சன்னா கூட சேர்ந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இந்த 10 நிமிஷம் ரொம்ப முக்கியம். எல்லா மசாலா ஃப்ளேவரும் சன்னாக்குள்ளே நல்லா போகும், பச்சை வாசனை போயிட்டு கிரேவியும் கொஞ்சம் திக்காக மாறும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா க்ரீமியாக நல்லா திக்காக வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா சன்னாவும் உருளைக்கிழங்கும் உடையாமல் அப்படியே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனல் மிக்ஸ் கொடுத்தா போதும். அவ்வளோதான், நம்ம சன்னா பொட்டேட்டோ மசாலா ரெடி. பார்க்குறதுக்கே எவ்வளோ ரிச்சாக திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசை, இடியாப்பம் எதோடு சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி சன்னா மசாலா பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சன்னா பொட்டேட்டோ மசாலா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.